நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி. நாங்க புள்ள வந்து சொல்றப்ப நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா புள்ள ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருப்பேன். அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கேன். உங்களோட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பண்ணிருக்காங்க. ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ள. மெயின் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க, காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, பூஜை தீவம் போடாத, என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்றதான் கேட்கணும், உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு எல்லாம் மெண்டலாக டார்கெட் கொடுத்துருக்காங்க. பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காங்க. 3 பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மகளாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லல. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை. எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பணம் என்னாச்சு, எங்கள் வயனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க, தொழில் அங்கெல்லாம் 100 கோடி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. அப்பா அம்மாலாம் நான் இந்த கால் தூசிக்கு சொன்னேன். ஒரு மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குற பரிசீலைகளை இதெல்லாம் இன்னைக்கு நான் காதல கேட்டு நான் அவசரோட இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கி பிடிக்க முடியாம தப்பெல்லாம் எங்கிட்ட சொல்ல முடியாது. பண்ணிட்டேன். ஆனா எங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது.